محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக இறைவன் அந்த அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் பற்றா பெரும் கருணையும் கிருபையும் இந்த உலகத்திற்கு கடைசி மற்றும் இறுதி தூதராக நம்மின் உயிரிலும் மேலாக இருக்கக்கூடிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த தங்குதடையின்றி தங்கள் வாழ்க்கை நெறிமுறையாக ஏற்று வெற்றி பெற்ற அல்லாஹ்வின் பொருத்தத்திற்கான உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மேலும் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட இபாதத்துகளில் மிக முக்கியமான இபாதத்தாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சூரியன் உதயமாகும் நாட்களில் மிக சிறப்பானதாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை என்று சிலாகித்து சொல்லியிருக்கிறார்கள். அத்தகைய நாட்களில் அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்காக அவனை நினைவு கூறுவதற்காக அவரிடத்தில் நற்கூலிகளை எதிர்பார்த்தவர்களாக அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் எதிர்நோக்கியவர்களாக நாம் அமர்ந்திருக்கின்றோம். நம்முடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்று அதற்கான கூலிகளை முழுவதுமாக நமக்கு தந்தருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக முதல் ஹுத்பா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் கோடான கோடி உயிரினங்களை படைத்திருக்கின்றான். அந்த கோடான கோடி உயிரினங்களில் பகுத்தறிவு மிக்க ஆச்சரியமான படைப்பு ஒன்று இருக்கு என்று சொன்னால் மனித படைப்பாக இருக்கக்கூடிய நம்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கின்றான். அன்பான சகோதரர்களே, இந்த உலகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்து இந்த உலகத்தில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும், இந்த உலகத்தை நீங்கள் எப்படி விளங்கி அதில் நீங்கள் எப்படி பயணிக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அல் குர்ஆன் வசனம் மூலமாகவும் அவர் அனுப்பிய இறுதி தூதராக இருக்கக்கூடிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் நமக்கு போதித்துக் கொண்டு சொல்லிக் கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசிக் கொண்டுதான் இருக்கின்றான். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில்
சொல்லி காட்டுகிறான், இஅலமு அன்னமல் ஹயாத்துத் துன்யா லஅபு வ லஹ்வுன். மனிதர்களே அறிந்து கொள்ளுங்கள், மனித சமூகமே அறிந்து கொள்ளுங்கள், விளங்கிக் கொள்ளுங்கள், அன்னமல் ஹயாத்துத் துன்யா லஅபு வ லஹ்வுன். இந்த உலக வாழ்க்கை இருக்கின்றதே, இந்த உலக வாழ்க்கை என்பது எப்படிப்பட்ட என்று சொன்னால் வீணும் விளையாட்டும் வேடிக்கையும் நிறைந்ததுதான் இந்த உலக வாழ்க்கை என்று யார் சொல்லி காட்டுகின்றான்? இந்த உலகத்தை, இந்த அண்ட சராசரங்களை, இந்த பிரபஞ்சத்தை படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற, பரிபாலனம் செய்து கொண்டிருக்கிற அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். உதாரணத்திற்கு ஒரு மனிதன் ஒரு பொருளை படைக்கின்றான், ஒரு பொருளை உருவாக்குகின்றான். மிஷினாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், அந்த பொருளை உருவாக்கிவிட்டு இந்த பொருள் பயனற்றது, இந்த பொருளை நீங்கள் வாங்கி சென்றால் உங்களுக்கு வீணாக அமைந்துவிடும், இது வாங்காதீர்கள் என்று சொன்னால் அந்த மனிதனிடமிருந்து, அந்த வியாபாரியிடமிருந்து அந்த பொருளை வாங்குவோமா? வாங்க மாட்டோம். அந்த பக்கம் கூட நம்ம எட்டி பார்க்க மாட்டோம். அதை வாங்குவதற்கு யோசிக்கவே மாட்டோம், வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு புறக்கணித்து விடுவோம். அதே போலதான் அன்பானவர்களே, இந்த உலகத்தை படைத்த, இந்த பிரபஞ்சத்தை படைத்த, இந்த அண்ட சராசரங்களை படைத்த அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுகிறான், இந்த உலகம் என்பது வீணும் விளையாட்டும் வேடிக்கையும் நிறைந்ததுதான். எனவே நீங்கள் இந்த உலகத்தில் மூழ்கிவிட வேண்டாம். இந்த உலகத்தினுடைய கவர்ச்சியின் பக்கம், இந்த உலகத்தினுடைய மோகத்தின் பக்கம் நீங்கள் சென்று விட வேண்டாம். அது ஒரு மாயை, அது ஒரு கவர்ச்சி தான், அது எந்த ஒரு பயனும் தராது. இது ஒரு சோதனை களம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் ஏராளமான இடங்களில் இந்த துன்யாவை, இந்த உலக வாழ்க்கையை பற்றி உதாரணங்களை, உபமானங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுக்கிக் கொண்டே போகின்றான். இந்த உலக வாழ்க்கை என்பது எப்படிப்பட்ட வாழ்க்கை, இந்த உலகம் என்பது எப்படி வாழ்க்கையை கழிக்க வேண்டும், இந்த உலக வாழ்க்கையை நாம் எப்படி பயணிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில சூரத் கஹஃப் 18வது அத்தியாயத்தில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். 45வது வசனத்தில் பேசுகிறான், வத்ரிபு லஹும் மஸல் ஹயாத்தித் துன்யா. இந்த உலக வாழ்விற்கு ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது. நபியே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியை பார்த்து சொல்லி காட்டுகிறான், வத்ரிபு லஹும் மஸல் ஹயாத்தித் துன்யா. இந்த உலக வாழ்விற்கு ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது. அது என்ன உதாரணம் என்று சொன்னால், கமாய் நன்ஸல்னாஹு மினஸ் ஸமாஇ ஃபக்தரத பிஹி நபாத்துல் அர்தி ஃபஅஸ்பஹ ஹஷீமன் ததுரு ரியாஹ் வகான அல்லாஹு அலா குல்லி ஷைஇன் முக்ததிரா. தண்ணீரை உதாரணம் காட்டுகின்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கின்றான், மழை இறக்கின்றான். அந்த மழை இறக்கின் காரணமாக புற்பூண்டுகள், தாவரங்கள், செடி கொடிகள் எல்லாம் பச்சை பசேல் என்று கண்ணுகளை ஈர்க்கக்கூடிய அளவிற்கு, கண்ணுகளை கவரக்கூடிய அளவிற்கு எங்கே சென்றாலும், நம்ம கிராம பகுதிகளில் நாம் எங்கே சென்றாலும் பச்சை பசேல் என்று சிட்டிகளிலிருந்து, புறநகரிலிருந்து கிராமத்தை நோக்கி வருவார்கள். எதற்காக? கொடைக்கானல் செல்வார்கள், ஊட்டிக்கு செல்வார்கள், கல்லூரி காலங்களில், விடுமுறை நாட்களில் பயணங்களை மேற்கொள்வார்கள். எதற்காக? சுற்றுலா மேற்கொள்வார்கள். எதற்காக? இந்த மாதிரியான பச்சை பசேல் என்று இருக்கக்கூடிய செடி கொடிகளையும் தாவரங்களையும் இன்னும் பிற விஷயங்களையும் சுற்றி பார்ப்பதற்காக. எதற்காக? இந்த பச்சை பசேல் என்று கண்ணை கவரக்கூடிய, கண்ணை ஈர்க்கக்கூடிய காட்சிகளை முக்கியமாக இருக்கக்கூடியது இந்த செடி கொடிகள், தாவரங்கள். ஏன்னு சொன்னா அந்த அளவுக்கு அழகாக கவர்ச்சிகரமாக இருக்கின்றது. அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், வானத்திலிருந்து நாம் மழையை பொழிய செய்கின்றோம், அந்த மழையின் மூலமாக செடி கொடிகள் எல்லாம் பச்சை பசேல் என்று ஆகிறது. கொஞ்ச காலங்கள் கடந்ததுக்கு பிறகு, கொஞ்ச நாட்கள், சிறு நாட்கள் கடந்ததற்கு பின்னால் அந்த பச்சை பசேல் என்ற இருந்த தாவரங்கள், செடிகள் எல்லாம் காய்ந்து சருகுகளாக செத்து மடிந்து ததுருஹுரியா, காற்றால் அது அடித்து செல்லப்படுகிறது. வகான அல்லாஹு அலா குல்லி ஷைஇன் முக்ததிரா. இதுதான் இந்த உலக வாழ்க்கைக்கு, இதுதான் இந்த உலக வாழ்க்கைக்கு உதாரணம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமில்லாத வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை என்பது தற்காலிகமான வாழ்க்கை. இந்த உலகத்தில் யாரும் நிரந்தரமாக இருக்க மாட்டார்கள். இந்த உலகம் நிரந்தரம் இல்லை. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்கள்
செடி கொடிகள், கண்ணுக்கு தெரியக்கூடிய உயிரினங்கள், கண்ணுக்கு தெரியாத, கண்ணுக்கு புலப்படாத உயிரினங்கள் இருக்கிறது. எதுவுமே நிரந்தரமாக இருக்காது. அப்படிப்பட்ட உலக வாழ்க்கையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படி எல்லாம் நாம் பேசுகின்றோம், யோசிக்கின்றோம். அப்படி நாம் வாழ்கின்றோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டிய இந்த உலக வாழ்க்கை என்பது அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுகிறான். இன்னவல் ஹயாத் துன்யா லஅபு வ லஹ்வுன். யஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், இன்னவல் ஹயாத் துன்யா லஅபு வ லஹ்வுன். வீணும் விளையாட்டும் தான் இந்த உலகத்தில் நிறைந்திருக்கிறது. எங்கே பார்த்தாலும் இந்த உலகத்துல நம்ம எந்த மூலைக்கு போனாலும், எந்த திசைக்கு போனாலும் வீணும் விளையாட்டும் தான் இருக்கிறது. வீணும் விளையாட்டும், ஏமாற்றுகின்ற விஷயமும், விளையாட்டான விஷயமும் நிறைய இருக்கிறது. நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஏதோ ஒரு பயனுள்ள விஷயத்தை பார்க்க முடியுங்களா? ஏதோ 100க்கு ஒரு 50% தான், 100க்கு ஒரு 70% தான் இந்த உலகத்துல நம்ம பயனுள்ள விஷயங்களாக பார்க்க முடியாது. மீது அனைத்து இருக்கக்கூடிய விஷயம் என்ன? அல்லாஹ் சொல்வதை போல லஹு அலாம், வீணும் விளையாட்டு தான் இந்த உலகத்தில் இருக்கின்ற எந்ததையும் பயனுள்ளதாக நாம் பார்க்க முடியாது மாணவர்களே. ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான முஸ்லிம்கள், நாம் முஸ்லிம்கள் எடுத்துக்கொள்வோம், அல்லாஹ்வை ஒரே இறைவன் என்று ஏற்றுக்கொண்ட, அல்லாஹ்வை ஒரே இறைவன் என்று ஏற்றுக்கொண்ட அந்த முஸ்லிம்கள் எப்படி நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் சொன்னால், பிற மதத்தவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் எப்படி நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், அதே போன்றுதான் இன்றைக்கு பெரும்பாலான முஸ்லீம்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். என்ன நம்பிக்கை? முஸ்லீம் அல்லாதவர்களிடத்தில் நாம் சென்று மறுவுலக வாழ்க்கை இருக்கிறது, செத்ததற்கு பின்னால், மரணித்ததற்கு பின்னால் மீண்டும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, மன்னரை வாழ்க்கை இருக்கிறது, மன்னரை வாழ்க்கைக்கு பிறகு மஹ்ஷரில் நின்று கேள்வி கணக்கு கேட்கப்படும், நன்மை தீமை கேட்டால் போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தின் நரகத்தை கொடுப்பான், மறுமை வாழ்க்கையில இப்படி நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். அப்படி ஒரு வாழ்க்கை இல்லை என்று சொல்வார்கள். மறுமை வாழ்க்கை என்பது ஒன்று இல்லை, இதுதான், இந்த உலகம் தான் சொர்க்கம், இந்த உலகத்தில் எந்த அளவிற்கு அனுபவிக்க முடியுமோ, எந்த அளவிற்கு செல்வங்களை சேகரிக்க முடியுமோ, எந்த அளவிற்கு இந்த உலகத்தில் வாழ முடியுமோ வாழ்ந்து விட வேண்டும். இதற்கு பிறகு எந்த ஒரு வாழ்க்கையும் கிடையாது, மறுமை வாழ்க்கை ஒன்று எதுவுமே கிடையாது என்று முஸ்லீம் அல்லாஹ் நம்பிக்கை வைத்திருப்பார்கள். அதே நிலைதான், அதே நோய் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பல முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் தொட்டிவிட்டது. அப்படித்தான் சொல்ல முடியமாட்டவர்களே. பலருடைய நடவடிக்கைகளின் செயல்பாடுகள் பார்த்தோம் என்று சொன்னால், சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நினைவு கூறுவதை விட்டும், தொழுகையை விட்டும், இன்னப்ப நல்ல காரியங்களை விட்டும் இன்றைக்கு துன்யா என்று உலக மோகத்தின் அடிப்படையில் இந்த உலகம் தான் நிரந்தரம், இந்த உலகம் தான் நமக்கு எது என்று பொருளாதாரங்களை சேகரிப்பது கூடாது என்று சொல்லவில்லை. பொருளாதாரங்களை சேகரிக்க வேண்டும், பணங்கள் சம்பாதிக்க வேண்டும், உள்நாட்டிலும் சம்பாதிக்க வேண்டும், வெளிநாட்டிலும் சம்பாதிக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ்வை தொழுவதை விட்டும், அல்லாஹ்வை நினைவை விட்டும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹலால் ஹராமை பேச சொல்லியிருக்கிறானே, அதை விட்டும் நம்முடைய உள்ளம் தடமாறி சென்று விடக்கூடாது, தடம் புரண்டு சென்று விடக்கூடாது. அதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அழகாக சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே. யாரை அழைக்கின்றான் மாணவர்களே? யாரை கூப்பிடுகின்றான்? யாரை வரவேற்கின்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே. யா அய்யுஹன்னாஸ் என்று சொல்லவில்லை, மனிதர்களே என்று சொல்லவில்லை. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மரணத்தையும் மன்னரையும் மஹ்ஷர் மைதானத்தில் கேள்விப்பட்ட அந்த நிகழ்வையும் மறுமை வாழ்க்கையும் நம்பிக்கை கொண்ட அந்த முஃமின்களாக இருக்கக்கூடிய நம்மளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைத்து சொல்லி காட்டுகின்றான். லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். லா துல்ஹிக்கும், உங்களை திசை திருப்பி விட வேண்டாம், உங்களை தரம் பண்ண செய்ய வேண்டாம், திசை திருப்பி விட வேண்டாம். லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும், அல்லாஹ்வை நினைத்து பார்க்கிற அல்லாஹ்வின் சிந்தனையை விட்டும், சிந்தனை இல்லாமல் உங்களுடைய குழந்தை செல்வமோ, உங்களுடைய பொருள் செல்வமோ உங்களை திசை திருப்ப விட வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஃமின்களை பார்த்து, இறை விசுவாசிகளை பார்த்து சொல்லி காட்டுகிறார் என்று சொன்ன அன்பான சகோதரர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது
எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிற அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் நீங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கின்ற சொன்னால் அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் நாம் இருளக வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் மாணவர்களே. இல்லை என்று சொன்னால் அதற்கு மாற்றமாக நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகள் என்று சொன்னால் நஷ்டம்தான். இதை நான் சொல்லவில்லை, அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுகின்றான், மன் கான யுரீது ஹர்ஸல் ஆখিরাতি நஸீது லஹு ஃபீ ஹர்ஸிஹி. யார் மறுமை வாழ்க்கைக்காக இந்த உலக வாழ்க்கையில் விளைச்சல் செய்கிறார்களோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையை ஒப்பிட்டு உதாரணங்களை ஏராளமாக சொல்லி காட்டுகிறான் திருக்குர்ஆனில். ஏன் முஸ்லிம்களாகிய முஃமின்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களையும் சேர்த்து சொல்லி காட்டுகிறான், மனிதர்களே என்று சொல்லி காட்டுகிறான். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் என்ன சொல்லி காட்டுகிறான், மன் கான யுரீது ஹர்ஸல் ஆখিরা, யார் மறுமை நாளுக்காக இந்த உலகத்தில் விளைச்சல் செய்கிறாரோ, நஸீது லஹு ஃபில் ஆখিরা நஸீது லஹு ஃபீ ஹர்ஸிஹி, அவருக்கு நாம் மறுமையில் அவருடைய விளைச்சலில் நாம் பறக்கச் செய்வோம், அதிகப்படுத்துவோம் என்று சொல்லிவிட்டு, வமன் கான யுரீது ஹர்ஸத் துன்யா, யார் இந்த துன்யா உலகம் என்று சொல்லிக்கொண்டு இந்த உலகத்தில் விவசாயம் செய்து இந்த உலகத்திலே எதிர்பார்க்கிறாரோ அவருக்கு வமாலஹு ஃபில் ஆখিরাতি மின் நஸீபுன், அவருக்கு இந்த உலகத்திலே நாம் கொடுத்து விடுவோம். இந்த உலகத்தில் பணம் என்று துன்யாவை கட்டிப்பிடித்துக் கொண்டு உலகம்தான் கெதி, இந்த உலகத்தை தவிர எந்த ஒரு வாழ்க்கையும் கிடையாது, மறுமையாவது எந்த வாழ்க்கையும் கிடையாது என்று இந்த உலகத்தில் கெதியாக நோக்கமாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுகின்றார், நுதி மின்ஹா, அதில் நாம் கொடுத்து விடுவோம், வமாலஹு ஃபில் ஆখিরাতি மின் நஸீபின். அல்லாஹ் ரப்பல் இப்படி சொல்லி காட்டுகின்றார், மறுமை நாளில் அந்த ஆখিরাத்தில் அவர்கள் எந்த ஒரு பங்கும் கிடையாது. வமாலஹு ஃபில் ஆখিরাতি மின் நஸீபின், மறுமை நாளில் அவர்கள் எந்த ஒரு பங்கும் கிடையாது, எந்த ஒரு நன்மையும் கிடையாது என்று அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுகின்றார். அன்பான சகோதரர்களே, எப்படியெல்லாம் எந்த உதாரணத்தை எல்லாம் சொல்ல வேண்டுமோ அந்த உதாரணங்கள் எல்லாம் ஏராளமான உதாரணங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பட்டியலிட்டு அடுக்கிக் கொண்டே சொல்லி காட்டுகின்றான். விவசாயத்தை சொல்லி காட்டுகின்றான், விவசாயத்தை பற்றி சொல்லி காட்டுகின்றான். இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரை அன்பானவர்களே, விதையை போட வேண்டியதுதான், தொழுது கொண்டே இருக்க வேண்டும், நன்மைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும், நல்லறங்களை புரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு நல்லறங்களை, எந்த அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கம் காட்டியிருந்த அடிப்படையில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியிருந்த அடிப்படையில் வணக்கங்களையும் இபாதத்துகளையும் அமல்களையும் செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு செய்து கொண்டு இந்த உலகத்தில் நாம் விதைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் மாணவர்களே. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதை போன்று மறுமை நாளெல்லாம் நாம் அதை அறுவடை செய்வோம். இன்றைக்கு பல முஸ்லிம்கள் சொல்லுகிறார்கள், புலம்புகிறார்கள், 5 நேரம் தொழுது என்னத்த கண்டேன், தொழுகைக்காக நாம சகோதரர்களை நம்முடைய நண்பர்களை கூட்டம் என்று சொன்னால் 5 நேரம் தொழுது என்ன கண்டேன், 50 வருஷம் வாழ்ந்துட்டேன், 40 வருஷம் வாழ்ந்துட்டேன். இதே வயசானவங்க சொல்லுவாங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்பல் பாதுகாக்க வேண்டும், 70 வருஷம் 50 வருஷம் நான் தொழுதுட்டேன், தொழுது என்னத்த கண்டேன், தொழுவானவன்னா முன்னேறிட்டு வீடு மேல வீடு கட்டி வசதி வாய்ப்போட இருக்கான், நான் தொழுது என்னத்த கண்டேன், 5 வருஷம் தொழுதுட்டா இருக்கேன், நோன்பு வச்சுட்டா இருக்கேன், அல்லாஹ்வுடைய பாதையில ஜகாத் கொடுத்தா இருக்கிறேன், உம்ரா ஹஜ் செஞ்சுட்டா இருக்கிறேன், நான் அப்படிதான் இருக்கிறேன், நான் இப்படிதான் இருக்கிறேன் அப்படின்னு புலம்பக்கூடிய பல முஸ்லிமை நான் பார்க்க முடிகிறது. தொழுகைக்காக அழைப்பு கொடுக்கும் பொழுது தொழுகைக்கு வாங்க, பள்ளிவாசல் பக்கம் வாங்க, ஹய்யா அஸ்ஸலாத் தொழுகையின் பக்கம் வாருங்கள், ஹய்யா அல் ஃபலாஹ் வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று நாம் அழைப்பு கொடுத்தோம் என்று சொன்னால் தொழுது என்னத்த கண்டோம், நன்மையான விஷயத்தை செய்து என்னத்த கண்டோம், மறுமை வாழ்க்கை இல்லாத மாதிரியும் மன்னரை வாழ்க்கை இல்லாத மாதிரியும் மஹ்ஷர் மைதானத்தில் நின்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் செய்த நன்மைகளுக்கும் நாம் செய்த தீமைகளுக்கும் புட்டு புட்டாக கேள்வி கேட்பானே, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அதையெல்லாம் உணராதவர்களாக இன்றைக்கு பல முஸ்லிம்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மாணவர்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு இடத்தில் சாட்டை அடித்தமாக சொல்லி காட்டுகின்றான். எப்படி சொல்லி காட்டுகின்றான், யஹ்ஸபுல் இன்சானு அல்ல நஜ்மா இதாமா, மறுமை நாளில் மனிதர்களை
எலும்புகளை ஒன்று சேர்த்து அவர்களை உருவாக்க மாட்டோம் என்று மனிதர்கள் எண்ணிக்கொண்டார்களா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா நம்மை படைத்திருக்கின்றான். நாம் மண்ணோடு மண்ணாக மக்கி மரணித்ததற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா நம்மை உயிரோடு எழுப்புவதற்கு அவனுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது, சுலபமான விஷயம் தான். அப்ப இதெல்லாம் ஞாபகத்தில் வைக்க வேண்டும் மாணவர்களே. இந்த விஷயத்தெல்லாம் ஞாபகத்தில் வைத்து இந்த உலக வாழ்க்கை எப்படி வாழ வேண்டுமோ அப்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுது வேண்டுமானாலும் நமக்கு மரணம் வரலாம். எந்த நேரத்திலும் சரி, எந்த தருணத்திலும் சரி, எந்த சமயத்திலும் சரி, எந்த நிலையிலும் சரி நமக்கு மரணம் வரலாம். தொழுது கொண்டிருக்கின்ற சமயத்திலும் சரி, சாப்பிடுகின்ற உணவு உட்கொண்டிருக்கின்ற சமயத்திலும் சரி, விளையாடு கொண்டிருக்கின்ற சமயத்திலும் சரி, வாகனத்துல பிரயாணம் செய்து கொண்டிருக்கிற சமயத்திலும் சரி, எந்த நிலையில் வேண்டுமானாலும் அல்லாஹ்வுடைய அழைப்பு நமக்கு வரலாம் மாணவர்களே. அப்ப அந்த அழைப்பு வருவதற்கு முன்னால் நம்முடைய நன்மையுடைய பட்டியலை, நம்முடைய இபாதத்துகளை, அமல்களை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதீன் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ கபீர் பிமா தஅமலூன். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, தக்குல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதீன், நாளை மறுமை நாளுக்காக எதை முற்படுத்தி வைத்திருக்கின்றோம், என்ன நன்மைகளை, என்ன இபாதத்துகளை, என்ன புண்ணியங்களை சேகரித்து வைத்திருக்கின்றோம் என்று உலகத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு ஆத்மாவும் சிந்தித்து பார்க்கிறோம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு திரும்பவும் மறுபடியும் இத்தகுல்லா என்று சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். என்ன, இன்றைக்கு மறுமையுடைய சிந்தனையை பல முஸ்லிம்கள் பல பேருக்கு இல்லை. இன்றைக்கு மறுமை வாழ்க்கை ஒன்று இருக்கின்றது. நாம் செய்த நன்மைகள், நாம் செய்த தீமைகளை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூலி கொடுப்பான். அந்த மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை நிப்பாட்டி தனித்தனியாக விசாரணை செய்வான். உனக்கு அழகான உடல் அமைப்பை கொடுத்தேனே, உனக்கு அழகான ஆரோக்கியமான உடலை கொடுத்தேனே, உனக்கு இன்னப்பெற வசதி வாய்ப்புகளின் நியமத்தை அள்ளி கொடுத்தேனே, நீ என்ன செய்தாய்? என்னை சரியாக வணங்கினாயா? எனக்கு எந்த இனத்தினை ஏற்படுத்தாமல் என்னை இபாதத் செய்தாயா, அமல் செய்தாயா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பானே. அந்த மறுமை நாள் எப்படிப்பட்டது அன்பானவர்களே? நாம் நினைப்பதை போன்று நாம் இந்த 2025 முடித்துவிட்டு 2026 வந்திருக்கின்றோம். இது மாதிரியான ஒரு சாதாரண நாள் அன்பானவர்களே. அந்த மறுமை நாள் என்பது நல்லோர்களுக்கு சுகமாக இருக்கும், தீயவர்களுக்கு கடும் வேதனையாக, அதி பயங்கரமானதாக இருக்கிறார்களே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டினான், ஃபமன் يعمل مثقال ذرة خيرا يرى ومن يعمل مثقال ذرة شرا يرى. யார் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அணு அளவு நன்மை செய்கிறார்களோ, எப்படிங்க, அணு அளவு யார் நன்மை செய்கிறார்களோ அவர்கள் அதனுடைய நற்பலனை கண்டு விடுவார்கள், அதற்கான கூலி அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். யார் அணு அளவு தீமைகளை செய்து விட்டார்களோ அதற்கான கூலிகளையும் அந்த நாளில் மறுமை நாளில் கண்டு கொள்வார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டினான். அணு அளவு, அது எந்த அளவுக்கு? மிகச் சிறிய அளவு. அப்ப அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்லி காட்டுகிறான்? நன்மைகளை செய்ய வேண்டும், நல்லறங்களை புரிய வேண்டும். இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை வாழ செய்ய என்று சொன்னால் அது ஒரு கிஃப்டாக, அது ஒரு பரிசாக, அது மிகவும் கவனத்தை எடுத்துக்கொண்டு இந்த உலக வாழ்க்கை நேரத்தின் காலத்தையும் வீணடிக்காமல் அல்லாஹ்வுடைய அழைப்பு 5 நேரம் நம்முடைய காதுகளில் சாட்டெரிகளை போன்று அல்லாஹு அக்பர் என்று வாங்க சொல்லப்படுகிறது. அந்த அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று பள்ளிவாசல் பக்கம் விரைந்து செல்ல வேண்டும். பள்ளிவாசல் பக்கம் விரைந்து செல்ல வேண்டும். அல்லாஹ் தஆலா யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா நமக்கு ஏராளமான எண்ணற்ற அருட்கொடைகளை, அருள் வளங்களை நமக்கு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் நமக்கு என்ன தரல? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த விஷயங்களின் நியமத்துகளை ஏதாவது ஒரு குறையை காண முடியுமா? குறையே காண முடியாது. அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு அருள் வளங்களை, அருட்கொடைகளை, எண்ணிலடங்கா அருட்கொடை நமக்கு கொடுத்திருக்கின்றான். அந்த அருட்கொடைகள் எல்லாம் கொடுத்துவிட்டு அல்லாஹ் தஆலா ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் தான் எதிர்பார்க்கின்றான். என்ன? அவனை மட்டுமே வணங்க வேண்டும்.
அவனை மட்டுமே வணங்க வேண்டும். அவனுக்கு எந்த இணைத்தலையும் ஏற்படுத்தி விடக்கூடாது, எந்த இடைத்தரவும் ஏற்படுத்தி விடக்கூடாது. அவனை மட்டுமே தனித்துவப்படுத்த வேண்டும், ஏகத்துவப்படுத்த வேண்டும், அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்றுதான் அவனுடைய ஆசை. அல்லாஹ்வுடைய ஆசையும் ஆர்வம் என்ன? என்னுடைய அடியார்கள் என்னை வணங்கினார்கள் என்று சொன்னால், என்னை மட்டுமே வணங்கினார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு நான் வேதனை கொடுப்பதற்கு எனக்கு என்ன அவசியம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திரும்ப சொல்லி காட்டுகிறான். அந்த வசனம் ஞாபகத்தில் வரல. என்னை யார் ஈமான் கொண்டு என் மீது முழு நம்பிக்கை வைத்துக் கொண்டு இபாதத்துகளை ஷிர்க் இல்லாமல் இணைப்பு இல்லாமல் என்னை வணங்கி வழிபட்டார்களோ அவர்கள் தண்டனை கொடுப்பதற்கு எனக்கு என்ன அவசியம் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில மற்றொரு ஒரு இடத்தை சொல்லி காட்டுகிறான். அன்பான சகோதரர்களே, இபாதத்துகளை அமல்களில் கலப்படம் செய்ய விடக்கூடாது. இன்றைக்கு நாம் வாங்கக்கூடிய பொருட்கள் பாலாக இருக்கட்டும், எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, கலப்படம் எல்லாம் வாங்குறோம். தண்ணியில பால் ஊத்திட்டாங்க அப்படின்னா நமக்கு ரோஷம் வந்துடும், கோபம் வந்துடும். தண்ணியை கலந்துட்டாங்க பால்ல, பெட்ரோல்ல மண்ணெண்ணெய் கலந்துட்டாங்க, எதையோ கலப்படம் வந்துடுது அப்படின்னு ரோஷம் வந்து நமக்கு கோபம் வந்துடுது. ஆனா அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் வணங்குகின்ற விஷயத்தில், இபாதத் விஷயத்தில், அமல்கள் விஷயத்தில், இஸ்லாத்தில் நாம் கலப்படத்தை உண்டு பண்ணிவிட்டோமே. அல்லாஹ்வை வணங்குகின்ற விஷயத்தில், ஏகத்துவப்படுத்துகின்ற விஷயத்தில் அல்லாஹ் மட்டும்தான் இறைவன், அவனை மட்டும்தான் வணங்கி வழிபட வேண்டும், அவனுக்கு மட்டும்தான் அறுத்து படைக்க வேண்டும், அவனுக்கு மட்டும்தான் முயற்சி செய்ய வேண்டும், அவனுக்கு மட்டும்தான் பயப்பட வேண்டும், அஞ்ச வேண்டும், பணிய வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் நாம் கலப்படம் செய்துவிட்டோம் என்பார்களே. இன்றைக்கு முஸ்லிம்கள் இஸ்லாத்தை கலப்படம் செய்து விட்டார்கள். அதன் காரணமாக இன்றைக்கு ஏராளமான கருத்து வேறுபாடுகள், ஏராளமான கருத்து வேறுபாடான விஷயங்களே இருக்கின்றது. இப்ப அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேள்வி கேட்கின்றானே, அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகதின், நாளை மறுமை நாளுக்காக நீங்கள் எதை முற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஃமின்களை பார்த்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லி காட்டுகிறான். ஏன் முஃமின்களை பார்த்து சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறான்? ஏன் முஃமின்களை பார்த்து நீங்கள் நாளை மறுமை நாளுக்காக நீங்கள் என்ன சேவைக்கு வைத்திருக்கிறீர்கள், என்ன நன்மையை செய்திருக்கிறீர்கள் என்று சொல்ல வேண்டும்? ஈமானை புதுப்பிப்பதற்காக, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை விசுவாசிகளை அழைத்து சொல்லி காட்டுகிறான். அப்ப அன்பான சகோதரர்களை யோசித்து பார்க்க வேண்டும். நாளை மறுமை நாளுக்காக நான் என்ன நன்மையை முற்படுத்தி வைத்திருக்கின்றேன்? ஐவேளை தொழுகையை நான் குறையில்லாமல் தொழுகின்றானா? ஐவேளை தொழுகைக்கு அதான் சொல்லப்படுகிறது, ஐவேளை தொழுகைக்கு பாங்கு சொல்லப்படுகிறது. ஹய்யா அலஸ்ஸலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள், ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று 5 நேரமும் அறைகூவல் விடப்படுகிறது. அதை நாம் மதித்து பள்ளிவாசலுக்கு சென்று அழகான முறையில் உது செய்துவிட்டு தொழுகை நான் நிற்கிறேனா? நோன்பு காலையில் நான் நோன்பு வைக்கின்றேனா? ஜகாத் கொடுப்பவர்களுக்கு நான் கொடுக்கின்றேனா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு செல்வத்தை தந்திருக்கின்றான், பொருளாதாரத்தை தந்திருக்கின்றான், வசதி வாய்ப்புகளை தந்திருக்கின்றான். அதை நான் ஏழை எளிய மக்களுக்கு சதகாக்களை, தான தர்மங்களை செய்கின்றேனா என்று சுய பரிசோதனை செய்ய வேண்டுமானவர்களே. நாம் அனைவரும் சுய பரிசோதனை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் விசுவாஸ் அவர்கள் விரும்பியபடிதான் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கின்றதா? இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இந்த உலகத்தில் நாம் எந்த நியத்தில், எந்த சிந்தனையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றவர்களே. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் விசுவாஸ் அவர்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னார்களோ அப்படி வாழ்ந்து மரணிக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவருக்கும் தருவான் என்று கூறி அந்த ஜும்மாவை முதல் வரை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லவ்லா அன் ஹதானா அல்லாஹ். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், குன் ஃபி துன்யா கஅன்னக கரீபுன் அவ் ஆபிரு ஸபீல்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை என்னுடைய தோளில் கையை போட்டவராக எனக்கு உபதேசம் செய்தார்கள். அது என்ன உபதேசம் என்று சொன்னால், குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீபுன், இந்த உலகத்திலே நீ இரு, எந்த அடிப்படையில் எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், கஅன்னக கரீபுன், ஒரு வழிபோக்கனை போல, ஒரு இல்லாதவனை போல, ஆபிரி சபீல், இல்லாதவனை போல, பிச்சைக்காரனை போல இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது ஒன்றுமே இல்லாதவனாக இரு என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். யாரை பார்த்து சொல்லி காட்டுகிறார்கள்? உமர் பின் கத்தாப் அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், குல் ஃபித் துன்யா கஅன்னக கரீபுன் அவ் ஆபிரு சபீல், நீ இந்த உலகத்தில் வாழுகின்ற சமயத்தில் எந்த மனப்போக்கில் எந்த சிந்தனையில் இருக்க வேண்டும், இந்த உலகம் என்பது நிரந்தரம் கிடையாது, இந்த உலகம் என்பது தற்காலிகமானது, இந்த உலகம் என்பது அழிந்து போகக்கூடியது, நானும் அழிந்து போவேன், நானும் மறுமை வாழ்க்கையை எதிர்நோக்கியதாக இருக்கிறேன் என்ற அந்த நியத்தை, அந்த எண்ணத்தை உங்களுடைய உள்ளத்தில் வளர்த்துக்கொள் என்பதாக நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அன்பான சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், அல்லாஹ் தஆலா நம்மை ஹயாத்தாக வைத்திருக்கிறான். அந்த நேரத்தில் நாம் என்ன யோசிக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அழைப்பு எந்நேரத்திலும் எந்த சமயத்திலும் எந்த நேரத்திலும் வரக்கூடும். அதற்காக நாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும். மரணத்தை எதிர்நோக்கியவர்களாக தான் நாம் இருக்கின்றோம். மாணவர்களே, நாம் நேற்றை பார்த்தோம் என்று சொன்னால் 2025 முடிந்து 2026 என்று ஹாப்பி நியூ இயர் என்று சொல்லிக்கொண்டு கொண்டாட்டங்களும் ஆட்டமும் பாட்டமும் என்று உலகம்தான் கதி என்று இந்த உலகத்தை நோக்கமாக, இந்த உலகத்துடைய கவர்ச்சியை அவர்கள் கவர்ந்தெடுத்து இந்த உலகம்தான் கதி என்று கொண்டாட்டங்களும் என்னென்னமோ செய்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, இந்த உலகம் என்பது தற்காலிகமானதுதான். இந்த உலகத்தின் நாம் என்ன நம்பிக்கை விடக்கூடாது, நிரந்தரமானதுதான். இந்த உலக வாழ்க்கை என்பது தற்காலிகமானது என்பதை நாம் மனதில் ஆழ பறித்துக் கொள்ள வேண்டும். மாணவர்களே, அழகான பிரார்த்தனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றான். அந்த பிரார்த்தனை நம் அனைவருக்கும், இந்த உலக முஸ்லிம் அனைவருக்கும் தெரியும். அந்த பிரார்த்தனை என்ன? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். மறுமை வாழ்க்கை என்று உலக வாழ்க்கையை விட்டுவிடக் கூடாது. மறுமை வாழ்க்கை என்று உலக வாழ்க்கையை விட்டுவிடக் கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை இந்த உலகத்தில் படைத்திருக்கின்றான். நமக்கு மரணம் மறுமுன் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி நாம் வாழ்ந்துவிட்டு சென்று விட வேண்டும். இந்த துஆவை அதிகமாக நம்முடைய வாழ்க்கையை தொழுகைக்கு பின்னால் அதிகமாக கேட்க வேண்டும். மாணவர்களே, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். ரப்பனா, எங்கள் இறைவா, ஆத்தினா ஃபித் துன்யா, எங்களுக்கு இந்த உலகத்தில் ஹஸனா நன்மையை தருவாயாக, வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா மறுமையிலும் எங்களுக்கு நலவை ஏற்படுத்துவாயாக, வ கினா அஸாபன்னார் நரக நெருப்பிலிருந்து, நரக அந்த வேதனையிலிருந்து எங்கள் அனைவரையும் காப்பாற்றுவாயாக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு துஆவை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றான். அந்த துஆவை நாம் கேட்பதன் மூலமாக ஈருலக வாழ்க்கையிலும் சுகமான வாழ்க்கையாக, ஆரோக்கியமான வாழ்க்கையாக அந்த பிரார்த்தனை மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு மாற்றி தர வாய்ப்பு இருக்கிறது. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்தின் நலவு என்று சொன்னால், இந்த உலகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை சோதிப்பதற்காகத்தான் இந்த வாழ்க்கையும் இந்த மரணத்தையும் கொடுத்திருக்கிறான். சூரத்து முல்க் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லதி, அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா ஹலகல் மௌத வல் ஹயாத, வாழ்வையும் மரணத்தையும் படைத்திருக்கிறான். எதற்காக? லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் நல்லறங்கள் புரிகிறீர்கள், உங்களில் யார் அல்லாஹ்வை பயந்து வாழ்கிறீர்கள், உங்களில் யார் மரணத்தை அஞ்சியும் மன்னரை வாழ்க்கையும் அஞ்சியும் மறுமை வாழ்க்கையும் நினைத்து யார் உங்களில் நல்லறங்கள் புரிகிறீர்கள் என்று சோதிப்பதற்காக வாழ்க்கையும் மரணத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டினான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை இந்த உலகத்தில் படைத்து விட்டான்.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை படைத்து விட்டான், நாம் பிறந்து விட்டோம், எதற்காக பிறந்திருக்கிறோம், எதற்காக படைக்கப்படுகின்ற அந்த நோக்கத்தை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அந்த நோக்கத்தை, எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் தஆலா என்னை படைத்திருக்கின்றான், இந்த பூமியில் என்னை பிறக்க செய்திருக்கின்றான் என்ற நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மாணவர்களே, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னை வளர்வதற்காக வேறு எந்த நோக்கத்திற்காக நான் இந்த இரண்டு இனத்தையும் படைக்கவில்லை என்பதாக சொல்லி காட்டுகிறான். அப்ப மனித இனமாக இருக்கட்டும், ஜின் இனமாக இருக்கட்டும், அல்லாஹ்வை வணங்கதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கிறான். அல்லாஹ்வை வணங்கிட்டோம் என்று சொன்னால், அல்லாஹ்வை மட்டுமே நாம் வணங்கிட்டோம் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை இருளக வாழ்க்கையிலும் வெற்றிகரமான வாழ்க்கையாக, சுகமான வாழ்க்கையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தருவான். மாணவர்களே, எனவே அன்பான சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது உண்மை முஸ்லிமாக வாழச் செய்து, மரணிக்கின்ற நேரத்தில், மரணிக்கின்ற சமயத்தில் உண்மை முஸ்லிமாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அந்த வாய்ப்பை ஏற்படுத்துவானாக என்று பிரார்த்தனை செய்வதாக, துஆ செய்வதாக இந்த ஜும்மா உரையை நிறைவு செய்கின்றேன். ரப்பனா லா துஆஃபிதுனா இன் நஸீனா வ அக்தானா ரப்பனா வ லா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் க்பலினா ரப்பனா வ லா துஹம்மில்னா மா லா தaqata லனா வஅஃபு அன்னா வஃபிர்னா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் காஃபிரீன் வ ஆখির அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.